வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். ஐயோ அம்மா, சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது. அவ தான ஒரு டெரர்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா நீ இப்படி ஒரு காமெடி பீஸ் ஆக்கிட்டல அவள. கௌதம், அவ உண்மையாவே காமெடி பீஸ் தான் கௌதம். இத்தனை நாளா கார்த்திக் அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவளை டெரர் மாதிரி அவளே அவளை பில்டப் பண்ணிக்கிட்டா. அதுக்குதான் சரியான ஆப்பு வச்சேன். அது இல்லையா, சாவி கொடுத்தா பொம்மை ஆடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ அஞ்சலி கையில சாவி கொத்த கொடுத்து அவளையே ஒரு பொம்மை ஆக்கிட்ட. வேலை செஞ்சு செஞ்சு இடுப்பெல்லாம் உடைஞ்சிருச்சு, முடியலையே. எப்படி இருந்தேன்னு இப்படி ஆக்கிட்டேடி. ஷோமா பின்ன என்ன கௌதம், பேரு தான் அவளுக்கு அஞ்சலி. ஆனா அவ உண்மையிலே ஒரு சின்ன சுண்டலி. அந்த சுண்டலி எல்லாம் நம்ம டென்ஷன் ஆக்கி பிபி ஏத்துறதா? அவ சும்மா இருந்தாதானே நமக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு கழுத்து வரைக்கும் வேலை கொடுத்து கதற வச்சா நம்ம பக்கம் திரும்பி பார்க்க கூட நேரம் இருக்காது. அதான் அத்தை மூலமா அவகிட்ட சாவியை கொடுத்தேன். அவளும் வாங்கினது சூனியம்னு தெரியாம சாவியை வாங்கி சந்தோஷம் வேற பட்டா பாருங்க. ஐயோ, அதான் அதுக்கான தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. என்ன வேலை செய்ய வச்சு அழ வச்சுட்டு நீ உன் புருஷனோட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கியா? அப்படி என்னத்த பேசுற நானும் கேக்குறேன். கேக்க போகுது. கேக்கட்டும், நமக்கு என்ன. கௌதம், கௌதம், அங்க பாருங்க. அஞ்சலியா? ஆமாங்க, அவளேதான். ஓ, ஒட்டு கேக்குறாளா? அவளுக்கு இன்னும் பிபி ஓவரா ஏத்தி விடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா? எப்படி? கால் நீட்டு. எதுக்கு? நீட்டு. ஆமா செல்லம், உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்க. வலிக்கிற அளவுக்கு நீ எதுக்கு வீட்டு வேலை செய்யற? வீட்டு வேலை செஞ்சது நானு, கால் வலிக்கிறது உன் பொண்டாட்டிக்கா. உனக்கு ரொம்ப டயர்டா இருந்தா அந்த பிசாசு அஞ்சலி ஜூஸ் போட்டு தர சொல்லலாம்ல. ஏன் இலக்கிய, இதை விட அவளுக்கு என்ன வேலை? ஏங்க, அவ எங்கங்க ஒழுங்கா வேலை பாக்குறா? அவகிட்ட இத செய்ய அத செய்யன்னு சொல்லி சொல்லி எனக்கு வாயும் வலிக்குது. அவளை வாட்ச் பண்ண அவ பின்னாடி போய் போய் என் காலும் வலிக்குது. அச்சோ, என் தங்கத்தை இப்படி புலம்ப விட்டுட்டாலே. சரி விடு, அதான் வீட்டு வேலை செய்யறதுக்கு இப்ப அஞ்சலி அடிமையா சிக்கிட்டால. இனிமே எந்த வேலையும் செய்யாம சும்மா ஹாயா சந்தோஷமா இரு. ஓகே கௌதம், அஞ்சலிய சின்ன சுண்டலின்னு சொன்னல, இப்ப அவ அது கூட இல்ல. இனிமே அவ வெறும் செத்த எலி. கௌதம், நீங்க பண்ண டிராமால அந்த அஞ்சலி டென்ஷன் ஆயி போயிட்டா. டென்ஷன் ஆயிட்டாளா? ஆவட்டும் ஆவட்டும். கௌதம், அவதான் போயிட்டால, அப்படியே காலை பிடிக்கிறீங்க போதும். ஏய், அவ போனா என்ன? என் பொண்டாட்டிக்கு நான் காலாமிக்கி விடுறேன். இதுல என்ன இருக்கு? என்ன சொல்லு? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அஞ்சலி. என் செல்ல பொண்ணுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சாரிடி, காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன், அப்புறம் மறந்துட்டேன். அதான் இப்ப ஃபோன் பண்ணேன். ஆமா, கோயிலுக்கு போனியா? கேக் வெட்டி கொண்டாடினியா? யாராவது ஏதாவது gift கொடுத்தாங்களாடி? வாய மூடுமா. நானே ஏண்டா பிறந்தோன்னு கடுப்புல இருக்கேன். இதுல பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி நீ என்ன டென்ஷன் ஆகுறியா? நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை அப்படியே நசுக்கி கொன்னுடுவேன். ஏய், என்னடி பேசுற? இவ்ளோ டென்ஷன் ஆகுற அளவுக்கு அங்க என்னடி நடந்துச்சு? இலக்கியா என்ன இந்த வீட்டுல வேலைக்கார பொம்பளை ஆக்கிட்டாமா. போதுமா? என்னடி சொல்ற? அம்மா, அவ திட்டம் போட்டு பழி வாங்கிட்டாமா. என்ன நடந்துச்சு தெரியுமா? Happy birthday to you. Thanks அத்தை.
அது இந்த வீட்டோட கொத்து சாவி. இன்னில இருந்து அது உனக்கு தான். அதோட நீ தான் சமைக்கவும் போற. இந்த கிச்சன் நிர்வாகத்தை மட்டும் நீ சக்சஸ் பண்ணிட்டேன்னு வையே, அடுத்து இந்த வீட்டோட நிர்வாகத்தையும் உன் கையிலேயே கொடுத்துருவோம். என்ன சொல்ற? என்ன அஞ்சலி, இந்த ஐடியா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்தா, இந்த வீட்ல யாருக்கு என்னென்ன பிடிக்குங்கிற லிஸ்ட் இதுல இருக்கு. இன்னொரு பேப்பரா? இது இன்னைக்கு சமைக்க வேண்டிய மெனு லிஸ்ட். இத்தனை ஐட்டம்ஸா? அர்ஜென்ட்டா 2 சமையக்காரங்க வேணும். நீங்க ஆளுங்களை அனுப்ப சொல்றீங்க, யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணி ஆளுங்களை கேன்சல் பண்ண சொல்றாங்க. யார் இது? யாரோ இலக்கியன்னாங்க. ஆமாமா, அது கேன்சல் தான். அடி பாவி, இலக்கியா கிட்ட இப்படி ஏமாந்திருக்கியே, உஷாரா இருந்திருக்க வேண்டாமா? வசந்த நேரத்துல எனக்கு வெயிட் வச்சுட்டாமா. கிஃப்ட்ங்கிற பேர்ல இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அடுப்போட அடுப்பா வெந்து கிடக்குறேன். ஆனா அவ ரூம்ல இலக்கியாவா புருஷனோட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அத பாக்கும்போது என்னால ஆத்திரத்தை அடக்க முடியல. அவ சந்தோஷத்தை அழிச்சே ஆகணுமா? சரி, இப்ப என்னடி பண்ண போற? நான் இல்லம்மா, நீதான் பண்ணணும். நானா? ஆமாமா, நீதான் பண்ணணும். நீ உடனே இலக்கிய அம்மாவையும் வசந்தையும் வீட்டை விட்டு வெளியே துரத்து. ஏய், உடனே வா. ஆமாமா, இலக்கியா நிம்மதியா இருந்தா அவ எனக்கு எதிரா புதுசா பிளான் பண்ணி என்ன நிரந்தரமாவே கிச்சன்ல உட்கார வச்சிருவா. அது நடக்க கூடாதுமா. இப்ப நீ அவ அம்மாவையும் தம்பியையும் வெளியே துரத்துனன்னு வை, இலக்கியா நெருப்புல கால வச்ச மாதிரி துடிப்பா. அவங்களை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற கவலையில என்ன மறந்துருவா. அதுதான் இப்ப எனக்கு உடனே வேணும். அப்பதான் நான் என் கார்த்திகோட நிரந்தரமா சேர்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ண முடியும். அதெல்லாம் சரிடி. 1000 அவமானப்படுத்தியும் லட்சுமியும் அந்த பையனும் வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாங்கடி. இப்ப நான் என்ன பண்ணி திடீர்னு அவங்கள அனுப்ப முடியும்? ஏதாவது பண்ணுமா. உன் பொண்ணு இங்க நல்லா வாழணுமா வேண்டாமா? ஏய், நீ நல்லா வாழணும்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரி, சரிடி. இப்ப உங்க அப்பனும் வீட்ல இல்ல, ஏதோ செக்கப்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. இதான் சான்ஸ். இப்பவே அதிரடியா அவங்க 2 பேரையும் நான் விரட்டிடுறேன். செஞ்சுட்டு உடனே எனக்கு நல்ல நியூஸ் சொல்லு. ஹே இலக்கியா, நான் உனக்கு செத்தே இல்லையா? இந்த அஞ்சலியோட பவர் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வசந்த், இன்னும் கொஞ்சம் சாதம் வைக்கட்டுமா? போதுமா, வயிறு ஃபுல்லா இருக்கு. ஓ, கொட்டிக்க ஆரம்பிச்சாச்சா? அங்க என் பொண்ண உன் பொண்ணு சமையல்காரி மாதிரி கஷ்டப்படுத்துவா, இங்க உன் புள்ளைக்கு நீ சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறியா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். அண்ணி, சாப்பிடுறீங்களா? நீங்களும் உட்காருங்க. அண்ணி, என் வீட்ல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம வேலைக்கு இப்படி சோத்த கொட்டிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? மானங்கட்ட ஜென்மங்க. எவ்வளவு திட்டினாலும் உங்களுக்கு ரோஷமே வராதா? அண்ணி, மரியாதையா பேசுங்க. இப்ப எதுக்கு திடீர்னு சண்டைக்கு வரீங்க? பாவம் வசந்த், பசியோட சாப்பிட உட்கார்ந்தா இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க. நான் அப்படி நடந்துகிட்டா மட்டும் அம்மாவும் பிள்ளையும் ரோஷத்துல உடனே வீட்டை விட்டு போயிடுவீங்களா? சோத்தை விட மானம் மரியாதை தான் முக்கியம்னு உங்க மூளைக்கு தான் உரைக்காதே. செருப்பால அடிச்சாலும் தொடச்சுக்கிட்டு சோத்த திங்கிற குரூப் தானே நீங்க? அத்தை, கொஞ்சம் வாய் அடக்கி பேசுங்க. அம்மாவை திட்டிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா கைய நீட்டுற? விரல உடைச்சிருவேன். திங்கிறது ஓசிச்சோறு, இதுல கோவம் வேற வருதா உனக்கு? உன்ன அண்ணி, என் பையனை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நாங்க ஒண்ணும் போறதுக்கு போக்க இடம் இல்லாம இங்க தங்கல. என் பொண்ணு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு இருக்கா. இப்ப கூட எங்க சாப்பாட்டுக்காக என் பையன் சம்பாதிச்சுதான் கொடுத்துட்டு இருக்கான். என் அண்ணனை அக்கறையா பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதாலதான் நாங்க இங்க இருக்கோம். அன்னைக்கு நீங்க இதே மாதிரி சாப்பாட்டை தட்டி விட்டப்ப கூட வசந்த் வீட்டை விட்டு போயிடலான்னு தான் சொன்னான். ஆனா அண்ணன் தான் எங்களை போக வேண்டான்னு அவர் பாசத்தால எங்களை கட்டி போட்டு வச்சிருக்காரு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏய், சும்மா சப்ப கட்டு கட்டாத. நான் பேசுற பேச்சுக்கு நிஜமாவே ரோஷம் மானம் சூடு சொரணை இருக்கிறவளா இருந்தா
உடனே வீட்டை விட்டு உன் பிள்ளையோட நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு அண்ணன் தடுத்தாரு நொண்ணன் தடுத்தாருன்னு சும்மா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏய், என் புருஷனை எனக்கு பாத்துக்க தெரியாதா? நீ என்ன டாக்டரா? உன் அக்கறையில தான் அவர் எந்திரிச்சு நடக்கிறாரா? ச்சே, அண்ணன் அண்ணன்னு அந்த ஆளு சாகுற வரைக்கும் அந்த ஆளோட பணத்தை உறிஞ்சு தின்னாம விட மாட்டீங்க போல இருக்கு. ஆமா, என்ன தட்டுல இவ்ளோ சோறு? ஓ, இவனுக்கு எக்ஸ்ட்ரா மீல்ஸா? உன் பிள்ளைக்கு இருக்கிறது வயிறா இல்ல லாரி டியூபா? எவ்வளவு போட்டாலும் திங்கிறா? ச்சே, என்ன ஜென்மமோ. அண்ணி வேண்டாம் அண்ணி, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் பையனை பத்தி ஏதாவது சொன்னீங்க? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அத்தை. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவடி? ஏய், தொடச்சிடாத. அதெல்லாம் என்னோட காசு, வேஸ்டா போயிடும். சோத்த அப்படியே பொறுக்கி தின்னு. ச்சே, நீங்க நிஜமாவே மனுஷிதானா? இப்படி ஈவரக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்களே. போதும் போதும்பா, போதும். இனிமே எங்க மேல உங்க மூச்சு காத்து கூட படக்கூடாது. அது எங்களுக்கு தான் அசிங்கம். நாங்க இனி இங்க இருக்கவே மாட்டோம். உங்களை சுத்துற பாவம் எங்களை வந்து சுத்திக்கோ. டேய் வசந்த், நாம இனி இங்க இருக்க வேண்டாம். போடா, போய் நம்ம துணிமணி எல்லாம் எடுத்து வை. நாம எங்கேயாவது போய் பொழைச்சுக்குவோம். போ. ஆஹா, போட்ட போட்ல லக்ஷ்மிக்கு ரோஷம் வந்து கிளம்பிட்டா. சூப்பர், போய் தொலையட்டும். சொல்லு வசந்த். அக்கா, நானும் அம்மாவும் இப்பவே மாமா வீட்டை விட்டு வெளில போறோம்க்கா. ஏய், என்னடா சொல்ற? என்ன திடீர்னு என்னடா நடந்துச்சு? வழக்கம் போலதான்க்கா. இன்னைக்கு அத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னடா கைய நின்ற? திங்கிறது ஓசிச்சோறு, இதுல கோவம் வேற வருதா உனக்கு? உன்ன என்னடி பண்ணுவ? இதுக்கு மேல நாங்க இங்க இருக்க முடியாதுக்கா. அம்மா துணி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நானும் என் துணி எல்லாம் பேக் பண்ண போறேன். ஏய் வசந்த், நீ அவசரப்படாத. நான் சொல்றத கேளுடா. இல்லக்கா, அத்தை நம்ம அம்மாவை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேல நாங்க இங்க இருந்தா அதுக்கப்புறம் அத்தை எங்களை திட்டுறதெல்லாம் சரின்னு ஆயிடும். நாங்க கிளம்புறோம்க்கா. நான் வச்சிடறேன். ஏய் வசந்த், வசந்த். ச்சே. ஐயோ, இந்த சிந்தாமணி அத்தை சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அம்மாவும் வசந்தும் இப்ப எங்க போவாங்க? இல்ல, அவங்களை எப்படியாவது தடுக்கணும். ஆட்டோ, ஆட்டோ நில்லுங்க. எங்கம்மா போனோம்? வலசரவாக்கம் போகணும். ஏறுமா. போங்கண்ணா. வசந்த், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல்ல? எடுத்து வச்சிட்டமா. மறுபடியும் எதுக்காகவும் இந்த வீட்டுக்குள்ள நம்ம வரக்கூடாது. அண்ணன் வந்ததும் நாம சொல்லிட்டு கிளம்பிடலாம். என்ன லட்சுமி, சாப்பாடெல்லாம் சிதறி கிடக்கு. கையில பேக் இருக்கு, எதுக்கு பேக்ல வச்சிருக்கீங்க? என்னாச்சு லட்சுமி? ஏய், என்னம்மா உங்க ரெண்டு பேர் முகமும் வாடி இருக்கு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னாச்சுமா? நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம்னு. போறீங்களா? என்னம்மா நடந்துச்சு? நான் சாப்பிடுறப்ப அத்தை வந்து எவ்வளவு திட்டினாலும் உங்களுக்கு ரோஷமே வராதா? உன்ன என்னடி பண்ணுவ? சோத்த அப்படியே பொறுக்கி தின்னு. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா
நாங்க செத்ததுக்கு சமம்னு. உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் காத்திருந்தோம். நாங்க கிளம்புறோன்னு. லட்சுமி நில்லுமா நில்லு. சிந்தாமணி, சிந்தாமணி, எதுக்கு லட்சுமி வசந்தி வெளியே போக சொன்ன? காரணத்தை அவங்களே சொல்லிருப்பாங்களே. என்ன திமிரு இருந்தா என் தங்கச்சிய வெளியே போக சொன்னது இல்லாம என்கிட்டயே வாய் கொடுப்பா பேசுறியா? வசந்தியும் லட்சுமியையும் வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு பொண்டாட்டி, உன் பொண்ணுக்கு அம்மா, மொத்தத்துல இந்த வீட்டோட குடும்ப தலைவி. போதுமா டீடைல்? கிழிச்ச நீ குடும்ப தலைவியா இருந்த லட்சணத்தை நான் தான் பார்த்தேன். உன்னால இந்த வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமாவது இருக்கா? நீ அரை கிரிமினல்னா உன் பொண்ணு ஒரு முழு கிரிமினல். ஏய், நான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கிறதே போனா போகுதுன்னு தான். இதுல நீ இவங்கள போக சொல்றியா? உனக்கு அந்த தகுதி இருக்கா? பார், லட்சுமியும் வசந்தும் இங்கதான் இருப்பாங்க. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. லட்சுமி, பேக் எடுத்துட்டு உள்ள போமா. வசந்த், நிறுத்தியா? உன்னோட தங்கச்சி குடும்பம்ன்றதுக்காக இவங்களுக்கு நான் வாழ்க்கை முழுக்க சோறு போடணுமா? உன்ன மாதிரி இல்ல, என்னால இவங்களை தாங்க முடியாது. ஏய், இங்க ஏண்டி நிக்கிற? போடி இங்க இருந்து. இருமா, இருமா. என்ன ஆணவம் இருந்தா ஏன் முன்னாடியே என் தங்கச்சிய தள்ளுவ? யோ, உனக்கு அவ்வளவுதான் என் மரியாதை. இந்த ஓசி சோறுங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இதுக்கு மேல நீ கைய ஓங்குன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமா, இன்னொரு தடவை எங்களை பார்த்து ஓசி சொருன்னு சொன்னீங்க, கொழுத்த நெரிச்சு கொன்னுடுவேன். யாரு ஓசி சொரு? இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்காக அம்மா ஓட உழைச்சிருக்காங்க. நல்லா தின்னுட்டு திமிர் எடுத்து அலையிற நீங்களும் அஞ்சலியும் எங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா ஒரு பக்கம் வீட்டு வேலையை பார்த்தா, நான் இன்னொரு பக்கம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கேன். இதோ வசந்த் படிக்கிறப்பவே பார்ட் டைம் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்கறான். அப்புறம் எப்படி எங்களை ஓசி சொருன்னு சொல்றீங்க? நியாயமா பார்த்தா இந்த வீட்ல வேலையும் செய்யாம ஓசி சொரும் திங்கிறது நீங்களும் உங்க மகளும் தான். ஏய், என்னடி இத்தனை வருஷமா தின்னு சோத்துக்கு கணக்கு சொல்றியா? கணக்கு சொல்லல, அவ நியாயத்தை தான் சொல்றா. நாங்களும் அண்ணன் கிட்ட கணக்கு பார்க்க மாட்டோம், அண்ணனும் எங்க கிட்ட கணக்கு பார்க்க மாட்டாரு. எங்க வளர்ப்பு அப்படி, புரிஞ்சுக்கோங்க. அப்போ என் வளர்ப்புதான் சரியில்லைன்னு ஜாடையா சொல்றியா? ஆமாண்டி, உன் வளர்ப்பு சரியில்லை, நீ வளர்த்த பொண்ணு வளர்ப்பு சரியில்லை. அதுதான் இந்த ஊருக்கே தெரியுமே. யோ, வாய மூடு. கண்டவங்க முன்னாடி கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணையும் கேவலப்படுத்துறியா? தோ, உன் அருமை வளர்ப்பு இலக்கியா புகுந்த வீட்டுல நகையை திருண்டா. உன் கூட பிறந்தவ என்னோட பணத்தை திருண்டா. இதுல வளர்ப்பு வளர்ப்புன்னு பெருசா பீத்திக்கிற. யாரு நகை திருடினது நீங்க பாத்தீங்களா? அது என் வீடு, என்னோட நகை. அத நான் தான் எடுத்து அடமானம் வச்சேன். அத திருட்டுன்னு மூளை இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த நகையை வச்சு நான் வசந்துக்கு கொடுத்த 2 லட்சம் ரூபாய நீங்க உங்க பணம்னு சொல்லி இவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தினீங்கல்ல, அதுக்கு பேர் தான் திருட்டு. அதுதான் கேவலமான வளர்ப்பு. போதுமா? ஏய், மரியாதை. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? இந்த பார், தீர்மானமா சொல்றேன், என் தங்கச்சியும் வசந்தும் எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ. ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் ஆயிடுச்சா? ஏய், நீங்க இங்க இருந்துருவீங்களா? என் முன்னாடி வாழ்ந்துருவீங்களா? Masa, colorful, laga, vangalam. Idranum, send the Chennai
வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.